இன்றைக்கி நம்ம வீடியோவில் அப்ரிவியேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் என்னென்னலாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ரிவியேஷனோட யூசேஜ்லாம் என்னென்ன, அதாவது உங்களுக்கு என்ன யூஸ், கம்பெனிக்கு அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணுறதுனால என்ன யூஸ் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அப்ரிவியேஷன்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க இண்டஸ்ட்ரியில் அப்படின்றத பற்றியும் பார்க்க போகிறோம். அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணுறதுனால இண்டஸ்ட்ரிக்கு என்ன பெனிஃபிட்? ஸோ அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது ஷார்ட்டான ஃபார்மில் நம்ம எழுதுறது தான். ஒரு சென்டென்ஸோட ஷார்ட்டான ஃபார்ம் தான் அப்ரிவியேஷன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஷார்ட்டான ஃபார்மில் எழுதுறதுனால அவங்களுக்கு ஸ்பேஸ் ஆனது கம்மியாகும். ஸோ நெக்ஸ்ட்டு கம்மியான ஸ்பேஸ்லேயும் போல்டாக கொடுத்து ஈஸியாக பீப்புளோட அட்ராக்ஷனை கவர் பண்ண முடியும். ஸோ இது அப்ரிவியேஷனால் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா? ஐன்ஸ்டீனோட ஃபேமஸான கோட் ஒன்று இருக்குது. எவ்ரிதிங் இஸ் மிராக்கிள், நத்திங் இஸ் மிராக்கிள். ஸோ நம்ம ரெகுலர் லைஃப்பில் கம்பெனியில் வால்ஸ்லேயோ இல்லை மெஷின்ஸ்லேயோ இல்லை எனிதிங் எங்கேயாவது ஒரு போர்ட்லேயோ நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அது ஒரு டாக்குமெண்ட்லேயோ கூட இருக்கலாம். சின்ன சின்ன ஷார்ட்டான அப்ரிவியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரெகுலர் லைஃப்பில் அப்படியே கிராஸ் பண்ணி போயிருப்போம். அதை வந்து கேர் எடுத்து பார்த்துருக்க மாட்டோம். ஒரு நாள் அதை வந்து அதிசயமாக பாருங்கள். ஸோ இத்தனை நாளாக நம்ம வந்து ரெகுலர் லைஃப்பில் பார்த்தது இன்றைக்கி வந்து புதுசாக நீங்கள் பார்க்கும்பொழுது அது ஒரு வித்தியாசமாக தெரியும். ஸோ அந்த மாதிரி பாருங்கள். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் உங்களுக்கு வரும். இதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் மாதிரி தானே. நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறைய விஷயத்த ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்ரிவியேஷன்ஸை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா. எதனால் அப்படின்னா, அப்ரிவியேஷன் அப்படிங்கிறது சென்டென்ஸோட ஷார்ட் ஃபார்ம்னு முன்னாடி சொல்லியிருந்தேன். ஸோ இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வேர்டோட ஃபஸ்ட்டு லெட்டரையும் ஜாயின் பண்ணி அப்ரிவியேஷனாக வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுலேயும் இது யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் இது நிறைய விஷயத்த கற்றுக்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வேறு எதுலாம் இந்த அப்ரிவியேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நிறைய இடத்துல ஒரு மீட்டிங்லேயோ இல்லை ஒரு டிஸ்கஷன்லேயோ நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா மற்றவங்க ஏதாவது கொஷின் ரைஸ் பண்ணும் பொழுதும் நீங்கள் ஷார்ட்டாக முடிக்கிறதுக்கும் இது ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஒரு 50 இண்டஸ்ட்ரியல் அப்ரிவியேஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து டாப் 50 அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே போல் இது வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் ஓரியன்டு தான் அப்படின்னும் சொல்ல முடியாது. ஸோ ஒரு ரேண்டமாக எடுத்து நான் உங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அதே போல் இது வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்களும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்ரிவியேஷன்ஸ் தான் நான் வந்து கொடுத்துருக்கேன். எதனால் அப்படின்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஒர்க்கிங் பீப்புள்ஸோட மைண்ட் செட்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அனதர் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள நாலேஜ் வந்து எனக்கு தேவையில்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே இருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு ராங்கான பாலிசி. ஸோ அது மாதிரி நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து அதை வந்து எலிமினேட் பண்ணிடுங்க. ஸோ 5 இயர்ஸ். ஸோ 5 இயர்ஸ் அப்படிங்கிறது இது ஒரு ஹவுஸ் கீப்பிங் டெக்னாலஜி. ஸோ இதை வந்து ஜாப்பனீஸ் டெக்னாலஜி அப்படின்னு கூட சொல்லலாம். 5 இயர்ஸோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா, செய்ரி, செய்டான், செய்சோ, ஷிட்சுகி அண்ட் செய்கிட்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஷி அப்படிங்கிறது சேஃப்டியில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மு. ஸோ சி அப்படிங்கிறது சேஃப்டி, ஹெல்த் அண்ட் என்வரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு இசிஎன். ஸோ இசிஎன் அப்படிங்கிறது ட்ராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது என்ஜினியரிங் ட்ராயிங்கில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேர்மு. இசிஎன் அப்படிங்கிறது என்ஜினியரிங் சேஞ்ச் நோட், அதாவது ட்ராயிங்கில் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணால் இசிஎன் நம்பர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இசிஎன் அப்படிங்கிறது அது ஒரு டாக்குமெண்ட், அதுக்கான நம்பர் தான் வந்துட்டு இசிஎன் நம்பர்னு நான் சொன்னது. ஸோ இந்த நம்பர் வச்சு தான் வந்து என்னென்ன மாடிஃபிகேஷன் ப்ராடக்டில் நடந்திருக்கு அப்படின்றத ட்ரேஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு டிசிஎன். ஸோ டீவியேஷன் கன்செஷன் நோட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குவாலிட்டியில் ஒரு ப்ராடக்ட் ஆனது கஸ்டமரோட அலோவன்ஸோட டீவியேட் பண்ணி அனுப்புறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் தான் வந்து டீவியேஷன் கன்செஷன் நோட் அப்படிங்கிறது. ஐஓஎம். ஐஓஎம் அப்படின்னா இன்டர்னல் ஆஃபீஸ் மெமோ. ஸோ ஐஓஎம் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, கம்பெனிக்குள்ளே ஒரு ப்ராடக்டை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு, அதாவது ஸ்டோர்லேருந்து வேர்ஹவுஸ்க்கோ இல்லை வந்துட்டு ஸ்டோர்லேருந்து ப்ரொடக்ஷன் லைனுக்கோ, ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து ஸ்டோருக்கோ, ப்ரொடக்ஷன் லைன்லேருந்து வேர்ஹவுஸ்க்கோ சேஞ்ச் பண்ணணும், அதாவது மூவ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ நம்ம ஆஸ் பர் எஸ்ஏபி படி தான் நம்ம வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில டைம் நம்ம சிஸ்டமேட்டிக்காக மூவ் பண்ணாத டைமில் ஒரு சில டீவியேஷன்ஸ்லாம் வந்து நம்ம கம்பெனிக்குள்ளேயே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கறது ஒரு பர்டிகுலர் ரெக்கார்டில் வந்து ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரெக்கார்டு தான் வந்துட்டு ஐஓஎம், இன்டர் ஆஃபீஸ் மெமோ அப்படிங்கிறது. ஸோ மற்றபடி இது வந்து ஒரு ரெசிக்னேஷன் அந்த மாதிரியான கேட்டகரியிலலாம் இது வராது. ஜேஇடி, ஜாயிண்ட் என்ஜினியரிங் டாக்குமெண்ட்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் என்ஜினியரிங் ட்ராயிங்கில் நிறைய பேர் பார்த்துருப்போம்.
ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மெட்டீரியலோட ஃபீச்சர் எல்லாத்தையுமே என்ஜினியர் டிராயிங்கில் கொடுக்க முடியாது. ஸோ அந்த ஃபீச்சர் எல்லாத்தையும் தனி டாக்குமெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இந்த ஜேஇடி. எஸ்எம்இடி அப்படின்னா சிங்கிள் மினிட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் டைஸ். அதாவது 0லேருந்து 9 நிமிஷத்துக்குள்ள ஒரு டையை சேஞ்ச் பண்ணும் அப்படின்ற டார்கெட்டோட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு லீன் மேனுஃபேக்சரிங் டூல் தான் எஸ்எம்இடி அப்படிங்கிறது. எஸ்டபிள்யூசிடி ஸ்டாண்டர்ட் ஒர்க் காம்பினேஷன் டூல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுவும் லீன் மேனுஃபேக்சரிங்கில் செல் பேலன்சிங்காக இது யூஸ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டூல். ஸோ இனிமேல் நம்ம வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் வந்துட்டு QAD. QAD அப்படின்னா குவாலிட்டி அசூரன்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து QAQC அப்படின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி அசூரன்ஸ் அண்ட் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படிம்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு PMD. ஸோ மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து PMD அப்படின்னு ஒரு TPM இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து PMDன்னு சொல்லுவாங்க. ஸோ PMD அப்படிங்கிறது பிளானடு மெயின்டெனன்ஸ் எல்லாம் ப்ரீவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு TPM. TPM அப்படிங்கிறது டோட்டல் ப்ரொடக்டிவ் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. PED பிளான்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் இல்லைனா ப்ராசஸ் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. IQC இன்கமிங் குவாலிட்டி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. SD அப்படிங்கிறது சேஃப்டி டிபார்ட்மெண்ட். HRD ஹியூமன் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட். WNS ஸோ இது வந்து லாஜிஸ்டிக்ஸில் வரக்கூடிய டிபார்ட்மெண்ட்ஸ் ரெண்டுமே, வேர்ஹவுஸ் அண்ட் ஸ்டோர். R&D ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை தான் வந்துட்டு R&D அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுலேயே வந்து ப்ராடக்ட் R&D இருக்குது, ப்ராசஸ் R&D இருக்குது. நெக்ஸ்ட்டு PD இல்லைனா MFG அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ PD அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டை PDன்னு சொல்லுவாங்க, இல்லைனா வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிபார்ட்மெண்ட் MDன்னு சொல்லுவாங்க. FMEA ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஸோ இந்த ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸை 4 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க. SFMEA, QFMEA, DFMEA, PFMEA. ஸோ SFMEAனா சேஃப்டி ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், QFMEA அப்படின்னா குவாலிட்டி ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், DFMEA அப்படின்னா டிசைன் ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ், PFMEA அப்படிங்கிறது பொட்டென்ஷியல் ஆர் ப்ராசஸ் ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ HMI இல்லைனா MMI. ஸோ HMI இல்லைனா MMI வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு அசம்பிளி இல்லைனா மெஷினிங் ஸ்டேஷனில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மானிட்டர் ஃப்ரண்ட்டில் இருக்கும். நம்ம சிஎன்சி டேர்னிங்லேயும் மில்லிங்லேயும் நம்ம வந்துட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கண்ட்ரோல் மானிட்டர், கண்ட்ரோல் போர்டில் வந்துட்டு ஒரு மானிட்டர் இருக்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதுதான் வந்து HMI இல்லைனா MMI அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மெஷினுக்கும் மனுஷனுக்கும் ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதை தான் வந்து HMI இல்லைனா MMIன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனுடைய அப்ரிவேஷன் ஹியூமன் ஆர் மேன் மெஷின் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு SWP. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து நம்மளுடைய ஸ்டோரில் வந்து பார்த்துருப்போம். ஸோ இந்த உடன் பேலட்லலாம் SWP அப்படின்னு வந்து ஒரு சீல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த SWP அப்படிங்கிறது சாஃப்ட் உடன் பேலட்டு. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து உடன் பேலட் எல்லாமே வந்து சாஃப்ட் வுட்டில் தான் வந்து இது பண்ணுவாங்க. எதனால் அப்படின்னா, அந்த ப்ராடக்டோட வெயிட்டை விட உடன் பேலட்டோட வெயிட் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ வந்து ஒரு கண்டெய்னரில் வந்துட்டு 100 பேலட் போகுது அப்படின்னா, அதாவது வித்து ப்ராடக்டோட போகுது அப்படின்னா, அதனுடைய வெயிட்டானது 100 கண்டெய்னரில் போகும்போது கிட்டத்தட்ட 10% வந்து இது எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வெயிட்டை வந்து ஆக்குப்பை பண்ணுறதை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம சாஃப்ட் உட்டன் வந்து பேலட்டுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு SWL. ஸோ மோஸ்ட் ஆஃப் வந்து க்ரெயின் இந்த மாதிரியான இடத்துல வந்து நம்ம SWL பார்த்துருப்போம். SWL அப்படிங்கிறது சேஃப் ஒர்க்கிங் லோட் அப்படின்னு சொல்லுவோம். SWL அப்படின்னா சேஃப் ஒர்க்கிங் லோட். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து வேர்ஹவுஸில் ஹை ரேக்கில் யூஸ் பண்ணுறதையும் நம்ம பார்த்துருப்போம். FOS. ஸோ FOS அப்படிங்கிறது ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டிசைனில் யூஸ் பண்ணக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்ம். ஸோ இது நிறைய இன்டர்வியூஸ் ப்ளஸ் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. SAP. ஒரு கம்பெனி சிஸ்டமேட்டிக்காக ரன் ஆகுது அப்படின்னா நிச்சயமாக இந்த சாஃப்ட்வேர் இல்லாமல் ரன் ஆக முடியவே முடியாது. ஸோ எல்லா டெவலப்டு கம்பெனிஸ்லேயுமே SAP வந்து யூஸ் பண்ணுறாங்க. SAPயோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 4 இம்பார்ட்டண்டான டேர்மு. ஸோ இது வந்து ஸ்டோர் அண்ட் வேர்ஹவுஸில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன்று வந்து ஃபிஃபோ. ஃபிஃபோ அப்படின்னா ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட் அப்படிம்பாங்க. ஃபிலோ அப்படின்னா ஃபஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். லிஃபோ அப்படின்னா லாஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட். லிலோ அப்படின்னா லாஸ்ட் இன் லாஸ்ட் அவுட். ஸோ இந்த 4 டேர்மே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டேர்மு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிபி. டிபி அப்படிங்கிறது டாக் பாயிண்ட்டு. ஸோ இந்த டாக் பாயிண்ட் அப்படிங்கிறது ஸ்டோர்லேயும் வேர்ஹவுஸ்லேயும் இருக்கக்கூடிய மெட்டீரியலை இறக்குற ஏற்றுற இடத்த பாயிண்ட் தான் வந்துட்டு டாக் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு எஸ்ஆர். ஸோ எஸ்ஆர் அப்படிங்கிறது ஸ்டோர் ரெக்வெஷன். ஸோ நம்ம ஒரு ப்ராடக்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெட்டீரியல்ஸ், அதாவது ப்ராடக்ட் ஆனது தேவை. ஸோ அந்த ப்ராடக்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் அசம்பிள் பண்ணியோ மிஷினிங் பண்ணியோ நம்மளாட்டி ஒரு ப்ராடக்டை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெஷினை ரன் பண்ணுறதுக்கும் க்ரீஸ் ஆனது தேவை. ஸோ ஒரு க்ளவுஸ் தேவை, இல்லைனா பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட்ஸ் தேவை. ஸோ இந்த மாதிரியான ப்ரைமரி ரெக்குயர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு நம்ம ப்ரைமரி ஸ்டோர்லேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ரைமரி ஸ்டோருக்கு நம்ம ரெக்வஸ்ட் வந்துட்டு கொடுப்போம். ஸோ இந்த இதை தான் வந்துட்டு எஸ்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் பிவிடி டாட். ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் வந்து ஃப்ரண்ட்டில் அவங்க கம்பெனியோட நேமுக்கு முன்னாடி பார்த்துருப்பாங்க. ஸோ இது யூஸ்வலாக பார்க்குற ஒன்று தான். ஸோ இந்த இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று என்ன அப்படின்னா, பிவிடினா ப்ரைவேட் அப்படிங்கிறது தெரியும். ஸோ எந்த ஒரு லெட்டரை நீங்கள் ஷார்ட்டாக எழுதினாலும் ஸோ அந்த லெட்டரை ஷார்ட்டாக எழுதுனதுக்கு அப்புறமா ஒரு டாட் ஆனது வைக்கணும். ஸோ இந்த டாட் வச்சிங்க அப்படின்னா இந்த லெட்டர் ஆனது, அதாவது இந்த வேர்டு ஆனது ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்றதுக்கான ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு எல்டிடி டாட். எல்டிடி டாட்னா வந்து லிமிட்டட் அப்படின்றத ஷார்ட்டாக எழுதியிருக்காங்க அப்படின்றது இதனுடைய மீனிங். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் டேர்ம்ஸும். ஸோ எல்டிபி அப்படிங்கிறது லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ எம்சிபி அப்படிங்கிறது மினியேச்சர் சர்க்யூட் பிரேக்கர். எம்சிசிபி அப்படிங்கிறது மோல்டட் கேஸ் சர்க்யூட் பிரேக்கர். எஸ்எல்டிபி அப்படிங்கிறது செகண்டரி லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. எம்எல்டிபி அப்படிங்கிறது மெயின் லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. இஎல்டிபி அப்படிங்கிறது எமர்ஜென்சி லைட்டிங் டிஸ்ட்ரிபியூஷன் போர்டு. ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக்கல் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸு. ஹெச்பி அப்படிங்கிறது ஹை ப்ரெஷர். எல்பி அப்படிங்கிறது லோ ப்ரெஷர். ஸோ இது மோஸ்ட் ஆஃப் வந்து ஏர் ப்ரெஷர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ணக்கூடிய இடங்கள்ல நீங்கள் பார்க்கலாம். டிக்யூஎம். ஸோ டோட்டல் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டை தான் வந்து டிக்யூஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆர்ஜிபி டஸ்ட்பின் சிஸ்டம். ஆர்ஜிபி டஸ்ட்பின்னா ரெட், க்ரீன், ப்ளூ. ஆர்ஒய்பி பின் சிஸ்டம் அப்படின்னா ரெட், எல்லோ, ப்ளூ. ஆர்ஒய்பிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்ஜிபி டஸ்ட்பின், அதாவது வேஸ்ட் ப்ராடக்டை போகிறது. ஆர்ஒய்பி அப்படிங்கிறது சைல்டு பாட்டை ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய பின்னு தான் வந்துட்டு ஆர்ஒய்பி பின்ஸ். நெக்ஸ்ட்டு எஸ்ஐஆர்டி. ஸோ எந்த ஒரு சேஃப்டி இன்சிடென்ட் நடந்தாலும் இவங்க தான் வந்து நிற்பாங்க. ஸோ எஸ்ஐஆர்டி அப்படிங்கிறது சேஃப்டி இன்சிடென்ட் ரெஸ்பான்சிபிள் டீம். ஸோ இது வந்து எல்லா கம்பெனிஸ்லேயும் இருப்பாங்க. ஸோ இந்த சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை தாண்டி இந்த மாதிரி எஸ்ஐஆர்டி டீம்னு சொல்லிட்டு இவங்க வந்து செல்ஃப் டைரக்டட் டீம். ஸோ இவங்க வந்து யாரோட அண்டர்லேயும் வரமாட்டாங்க. இந்த கண்ட்ரியோட லீடர் இல்லைனா வந்து குளோபல் லீடரோட அண்டரில் தான் இவங்க வருவாங்க. என்ஒய்எஸ்இ அப்படிங்கிறது நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ உங்களோட கம்பெனி ஒரு எம்என்சி கம்பெனியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களோட ஷேர் வந்துட்டு ஒன்று பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்களோட ஷேர் வேல்யூ வந்து போடுவாங்க. அதே போல் என்ஒய்எஸ்சிங்கிறது குளோபல் லெவல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அவங்களோட ஷேர் வந்து டெய்லிக்கு நியூஸ் ஃபீடாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க. யூஎஸ்டி அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான். யுனைடெட் ஸ்டேட்ஸ் டாலர்ஸ் இன் டாலர்ஸ். எஸ்ஜிடி அப்படிங்கிறது சிங்கப்பூர் டாலர்ஸ் தான் வந்து எஸ்ஜிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் ஐஎன்ஆர் அப்படின்னா இந்தியன் ருப்பீஸ் தான் வந்து ஐஎன்ஆர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்தது 3C. ஸோ கான்ஸ்டன்ட் கண்டெய்னர், கான்ஸ்டன்ட் வால்யூம், கான்ஸ்டன்ட் லொக்கேஷன். ஸோ இதுதான் வந்து 3C அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு டிசி அப்படிங்கிறது டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர். ஸோ உங்களுடைய கம்பெனியினுடைய வேர்ஹவுஸ் வந்துட்டு செப்பரேட் பிளான்ட்டில் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது வந்து டிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் சென்டர் அப்படின்னு சொல்லலாம்.